அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோக்கி நம்முடைய இலக்கு வச்சிருக்கவங்க தொடர்ந்து இலக்குக்கான ஒரு வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கேட்டுறவங்களுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து புதுசாக படிக்கிறவங்க அந்த சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் என்னால் வந்து 100% சிலபஸ் கவர் பண்ண முடியுமா சார்? கவர் பண்ண முடியாது. பட் நமக்கு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இலக்கு இருக்குது இல்லையா, கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்காக எந்தெந்த போர்ஷனை எப்படிலாம் படித்தா நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பொருத்தமாக இருக்குது. என்னால் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள், நான் வந்து படிக்கிறேன், நான் படிக்கிறது ரெடியாக இருக்கேன், நான் வந்து கிளியர் பண்ணணும், நான் போயிட்டு இப்போ என்னால் தேட முடியல, எந்த மெட்டீரியல் படிக்கணுமா, அது படிக்கணுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. என்னால் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியல, திடீர்னு இப்படி ஒரு வீடியோ வருது, அப்படி ஒரு வீடியோ வருது, அதை என்னால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியல, எனக்கு வந்து ப்ராப்பராக இதுதான் சப்ஜெக்ட், இதை வந்து இப்படி 1 by 1 நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க இந்த கோர்சஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? முதல்ல வந்து என்ன தெரியணும், நமக்கு என்ன சிலபஸ் இது தெரியும். சிலபஸ்க்கு படிக்க வேண்டிய மெட்டீரியல் ஒட்டுமொத்தமாக நம்ம சூஸ் பண்ணணும். இது இல்லாதவங்க புக்ஸு, அது வந்து புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. சரியா? ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கணும். சரியா? அது இல்லாதவங்க கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதியமானில் இருந்தோம் எஸ்ஏஆர்டி புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? எஸ்ஏஆர்டி புக்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ படிக்கிறதுக்கான ஒரு பிளான், என்ன பிளானை நோக்கி நம்ம வந்து படிக்க போகிறோம், இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், நாளைக்கு என்ன படிக்க போகிறோம், அடுத்து என்ன படிக்கிறோம், காலையில் 7 மணிக்கு என்ன படிக்க போகிறோம், 8 மணிக்கு என்ன படிக்க போகிறோம், தமிழில் என்ன படிக்க போகிறோம், மேக்ஸில் என்ன படிக்க போகிறோம், ஜிஎஸ்ல என்ன படிக்க போகிறோம், ஒவ்வொன்றும் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பிளான் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ஹவர்ஸ் இருக்குது நான் படிக்கிறதுக்கு? சரியா? எனக்கு வந்து 10 மணி நேரம் இருக்குது சார், 12 மணி நேரம் இருக்குது சார், நான் வந்து ஒதுக்க முடியும் சார் அப்படிங்கிறவங்க உங்களோட டைம் பீரியடை இதை பொறுத்து தான் ஒதுக்க முடியும். சார் நான் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இலக்கு பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட வந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 hours ஆச்சு மினிமம் வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கம்மியாக எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்குது சார், 4 மணி நேரம் தான் இருக்குது, 3 மணி நேரம் தான் இருக்குது, நான் இப்படி படித்து வந்து என்னால் வந்து இந்த இருக்கக்கூடிய 70-80 நாளில் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். சரியா? முடியாதுன்னு நான் வந்து சொல்லலை. ஓகே. ஆனால் எனக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லாவே வந்து ட்ரெயின் பண்ண முடியும். சரியா? எல்லாராலையும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் படிக்க முடியுமானா முடியாது. எக்ஸப்ஷன் கேஸ் தான். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு டாப்பரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு திங்க் பண்ணாதீங்க. அவங்க வந்து 3 மணி நேரம் தான் சார் படித்தாங்க, 2 மணி நேரம், நம்மளும் 3 மணி நேரம் படித்தா 2 மணி நேரம் படித்தா போதும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகலாம், அவங்களுக்கு வந்து அரை மணி நேரத்தில் புரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஞாபகம் வச்சுருந்துருக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்லேயே மறந்துடுது, நான் திரும்ப திரும்ப படித்தா தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து ஒரு டைம் படித்தாலே 2 டைம் படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கும். இது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையாக ஸோ காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு டாப்பர், ஓகே இவங்க இப்படி படித்தாங்க, 60 நாளே படித்தாங்க, 2 மாதம் தாங்க படித்தாங்க, 3 மாதத்துலேயே படித்தாங்க, பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? பட் அது அவங்களுடைய திறமை. ஸோ இது வந்து எல்லாரும் மெஜாரிட்டிக்கு வந்து இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. சரியா? 5% ஒரு 10% அப்படி இருப்பாங்க. பட் நம்ம அப்படி அந்த கேட்டகரியில் இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். சரியா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போட்டு தான் ஆகணும். அதை நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அந்த டைமை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரை வரனாலும் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய அந்த இலக்கை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரியா? ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நான் தரேன். சரி, என்ன பண்ணணும், எது படிக்கணும், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். உங்களுக்கு தெரியாத அந்த ஸ்மார்ட் விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிங்க, இப்படி படிங்க, இதை படிங்க, இப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மிஸ்டேக்ஸ் வரும், இதை அவாய்ட் பண்ணுங்கள், இது பண்ணாலும் பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், இப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். சரியா? ஸோ இது இருக்க போகுது. ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மினிமம் வந்து இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க தான் தமிழ் வந்து ஒரு 3 to 4 hours ஆச்சு படிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 hours ஆச்சு படிக்கணும். இதே பாருங்கள், மினிமம் தமிழுக்கு மேக்ஸிமே 5 hours ஆச்சு. இதுக்கு மேலே ஜிஎஸ்காச்சும் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும், 7 மணி நேரம் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போக கம்மியாக இருந்தது மேக்ஸ் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ 1 மாதம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ நீங்கள் 3 to 4 hours இந்த மினிமம் டைம் பீரியட் கொடுத்தாதாங்க நம்மளால் வந்து இந்த டைமுக்குள்ளே படிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த பிளானுமே இல்லாமல் நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். தமிழ் படித்தேன், 6வது படித்தேன், 7வது படித்தேன் அப்படின்னு ஏதோ படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கலந்து நம்ம ஓரளவுக்கு நான் வந்து படிக்கிறேன். தமிழ் நல்லா படிங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தமிழ் நல்லா படிச்சுக்கிறேன், அப்புறம் மேக்ஸ் படிக்கிறப்ப ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு இருக்காதிங்க. பேரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படியே நகர்த்திக்கிட்டே போங்க. உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. சரிங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் 100% சிலபஸ் வந்து உங்களை வந்து படிக்க சொல்ல போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து படிக்க சொல்லக்கூடிய சிலபஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஏரியாவாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? ஒரு 50 to 60% ஆஃப் த சிலபஸ். சரியா? ஸோ இதை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் எது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இலக்கு. ஸோ உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னென்னா இலக்கு. ஸோ ஒவ்வொரு இலக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இந்த இலக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன போர்ஷன் வந்து இருக்க போகுது, ஸோ அதை படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கான வீடியோஸ் இருக்க போகுது, டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ எந்த கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்க போகுது. சரிங்களா? கட்டளைன்னு கேட்டாலே நன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளாம் உட்காந்து படிக்கும்போது ஒரு டைம் எடுத்துக்கும். பட் அதுவே ஒருத்தர் சொல்லி கொடுத்து பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்களாம் படிக்கிறீங்கன்னா 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது அப்படின்னா நம்மளாம் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துலையோ என்ன அப்படிங்கிறத வந்து உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து படிக்கக்கூடிய போர்ஷன்லேருந்து 80% கொஷின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு ரஃபாக தான் சொல்கிறேன். சரிங்களா? 50 to 60% வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் ஆச்சும் மினிமம் வந்து நம்ம நல்லா படித்து வச்சிட போகிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடியதில் செலக்டிவாக நம்ம படிக்க போகிறோம். 50 to 60% அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக நம்ம 50% 60% சிலபஸை நல்லா வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 50% சிலபஸ். ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 200 கொஸ்டினில் 12% மேக்ஸ் வந்து இருக்க போகுது. மீதி ஜிஎஸ் வந்து 37.5% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போர்ஷன் இருக்கக்கூடியது. சரிங்களா? நான் இது என்ன சொல்ல போகிறேன், இது அதுதான் 50 + வந்து ஒரு 12.5. தமிழ் மேக்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்துருப்பேன். நீங்கள் வந்து எப்படி படித்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த 150+ ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எய்ம் பண்ணலாம், 160+ எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து படிக்கும்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 62.5% வந்து சிலபஸ். அதான் சொல்கிறேன், 50 to 60% வந்து நான் உங்களை வந்து நல்லா படிக்க வைக்க போகிறேன். சரிங்களா? மீதி ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக நம்ம வந்து எந்தெந்த ஏரியாலாம் படித்தா வந்து மேக்ஸிமம் இந்த போர்ஷனில் இருக்கக்கூடியதில் ஒரு 20% ஆஃப் சிலபஸ் நம்ம வந்து படித்தாலே 80% ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய போர்ஷன் வந்து கொஞ்சம் தான், ஆனால் அதுலேருந்து மேக்ஸிமமான கேள்விகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏரியாவை நம்ம வந்து தேடி நம்ம வந்து படிக்க போகிறோம். அது எந்தெந்த ஏரியா இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி வந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் வந்து படித்து நான் வந்து பண்ண போகிறதில்ல. பட் கன்ஃபார்மாக வந்து நான் வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் வந்து நான் படித்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இதை வந்து கொண்டு போக போகிறோம். சரிங்களா? வரிசை எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஏற்கனவே படித்தவங்களா இருந்தால் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிஷனலாக உங்களோட எஃபர்ட்டை வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து செலக்டிவாக தான் பண்ண போகிறோம், அதான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் மினிமம் போர்ஷனை படித்தாலும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஏரியாவை நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு இலக்காக வச்சு நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இதாக இருக்க போகுது. இப்படி தான் வந்து பிளானு. இப்போ தமிழுக்கு 6th என்ன படிக்கணும், தமிழ்லாம் சொல்ல போனால் எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அதில் டார்கெட் வச்சிருக்கோம், 90+ வந்து பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20+ டார்கெட் வச்சிருக்கோம். சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 110+ வந்து டார்கெட் வச்சிருக்கோம். இது ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வந்து மினிமம் அக்யூரேசியாக நம்ம வந்து போடுறதுக்கு வந்து ஒரு பிளான் வச்சிருந்துருப்போம். 35 to 40 ஸோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இது 145 150 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிற்போம். ஸோ இங்கே இருந்து 1-2 இதெல்லாம் அக்யூரேசி 100% நம்ம வந்து கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணிடணும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் எஃபர்ட்டில் போட்டு நம்ம வந்து படிக்கிறதா கடைசி நிமிஷத்தில். சரியா? ஸோ அதுக்காக நம்ம பின்னாடி போக போகிறோம். ஓகேங்களா? இது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். நம்ம தமிழ் வந்து புதுசாக படிக்கிறவங்க இப்போ கொஞ்சம் தான் படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ நீங்கள் வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10 to 14 ஹவர்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களால் வந்து பண்ண முடியும். பட் ரிப்பீட்டட் ரிவிஷன் தேவை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 1 month வந்து ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கிராப் தான். ஸோ ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி தான் இருக்கும், இப்படியே தான் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், டைம் பீரியட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் % இம்ப்ரூவ் ஆகுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் மந்த்தில் இப்படி தான் இருக்கும், செகண்ட் மந்த்தில் இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம போகும்போது உங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போனென்ஷியலாக வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கு அந்த டைம் பீரியடில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது புரிஞ்சுக்கணும்.
முதல்ல சார் உடனே வந்து ஐயோ என்ன ஒன்று இவ்வளோ தான் படிச்சிருக்குமா அவ்வளோதான் படிச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த எஃபர்ட்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 10 மணி நேரம் படிக்கிறேன், 12 மணி நேரம் படிக்கிறேன் சார், எவ்வளோ நேரம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேன் சார் அப்படிங்கிறது தாராளமாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கு டெஸ்ட் பேட்ச். ஸோ வழக்கமாக வந்து 1 இயர் கோர்ஸாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ வந்து டைம் பீரியட் அவ்வளோ இல்லை. ஸோ நான் வந்து புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது நோக்கமே கிடையாது. சரியா? ஸோ 2,999 அப்படின்னு இருக்கும். இதுலேயுமே நீங்கள் இலக்கு அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னலான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது 400 இருக்கலாம், 500 இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ்லேருந்துமே டிஸ்கவுண்ட் ஆகும். சரிங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பேட்சஸ் போடும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவான நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொடர்ந்து தேவைப்பட நண்பர்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் உங்களுக்கும் இருக்கும். இந்த கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பில் போய்ட்டு டைரெக்டாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சார் புக்ஸ் வாங்கியிருக்கேன் சார், இந்த கோர்ஸில் எனக்கு அதாவது நம்மளோட அதிகமானிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 புக்ஸ் வாங்கியிருக்கேன், 10+ புக்ஸும் வாங்கியிருக்கேன் சார், இப்போ தான் சார் வாங்கினேன், எனக்கு வந்து ஏதாச்சும் மறுபடியும் இந்த கிளாஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் புக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து 1000 rupees உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. சரியா? படிக்கணும், எனக்கு தேவை அதான் படிக்கணும். ஒருவேளை நீங்கள் புக்ஸும் வாங்கியிருக்கீங்க, இல்லை வாங்கிட்டு நான் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா புக்ஸ்க்கான ஃபீஸ் என்னவோ அதை பே பண்ணியிருக்கேன். வீடியோ கிளாஸில் வந்து உங்களுக்கு 1000 rupees அப்படியே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப மினிமமான ஃபீஸில் டெஸ்ட் பேட்சஸே வந்து 2500, 3000, இல்லை ஒரு தமிழ் கிளாஸஸ்க்கே வந்து இல்லை மேக்ஸ் கிளாஸஸ்க்கே வந்து நாங்கள் 1500, 2000 இந்த மாதிரி எல்லாம் பே பண்ணி ஜாயின் பண்ணுறோம் சார். பட் நான் எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் படிக்கிறது ரெடியாக இருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், 8 மணி நேரத்துலேருந்து மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு நான் வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் விஷயந்தான். ஸோ இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறது. உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க இதை பாருங்கள். ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஃபீஸ் தான் சார் அப்படின்னா எஸ், இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். டெஸ்ட்டு, கொஷின்ஸு, கிளாஸஸ் இது எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? மாதத்துக்கு ஏபிபிலே வந்து 5000 வரும், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 2500 உங்களுக்கு வந்து வரைக்கும் இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 இயர் வேலிடிட்டியாகவே நான் வந்துடும். ஆக்சுவலாக 6 மந்த் தான் கொடுத்துருப்போம். இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 6 மந்த் + 6 மந்த் வேலிடிட்டி 1 இயர் கோர்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருதுனாலும் அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய மேக்ஸோ ஜிஎஸ்ஓ வந்து வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஸோ வேறு என்ன விஷயம்? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் பேட்சஸோட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டெஸ்ட் பேட்சே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 800க்கு நம்ம வந்து பே பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்போம். சரிங்களா? இது 1200 இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ அதில் பாதி தான். இப்போ வந்து இலக்கு வீடியோ கிளாஸ் பேட்ச்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் போட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் வந்துட போகுது இதில். சரிங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா கூப்பன் கோட் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணீங்க, என்ன கூப்பன் கோட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும், அதை பே பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமமான ஃபீஸ் தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000, 6000 வரைக்கும் ஃபீஸ் இருந்தது. இப்போ நம்ம லிமிட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ்க்குள்ளே போனீங்கன்னா இலக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன், இப்போவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து 29 ஆச்சு, இன்னும் 2-3 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இலக்கு அப்படிங்கிறது இலக்கு 1 to 10 ஒரு நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 20-25 இலக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஒவ்வொரு இலக்காக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஓவரால் நம்ம குரூப் 2 இலக்கு வந்து நோக்கி போகிறோம். இலக்கு 1ல் தமிழ் என்ன படிக்கணும், ஜிஎஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நான் வந்து ஒவ்வொரு இலக்காக வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. சரிங்களா? ஸோ பின்னாடி வந்து ரிவிஷன் இது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 8681859181. சார் எனக்கு ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு, அது 9994359181 இந்த 2 நம்பருக்கு ஸ்கில் ஆகிட்டு இருக்குல்லையே அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி சார் எனக்கு வந்து இந்த பேங்க்ஸில் என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் தருவாங்க, நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஜிபே மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே சரி சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்னதான் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டும் போது அதுக்கப்புறம் உங்களோட முன்னாடி டிசைட் பண்ணுங்கள், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், படிக்கிற போகிறேன், எனக்கு வந்து 8 ஹவர்ஸ்லேருந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். 7 to 8 ஹவர்ஸ் மினிமம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே 11 ஹவர் இருந்தாலும் ஓகே. சரியா? ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே இமீடியட்டாக வந்து என்ன ஆக போகுது, அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது, உங்களுக்கான கைடன்ஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டார்கெட்டாக நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க, நாளைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்த நாள் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் அந்த இலக்கு 1லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நான் ரிவிஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுப்பேன். சரிங்களா? அது ஓவரால் எல்லாத்துக்குமே தான் நான் வந்து கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி குரூப் 4 நம்ம வந்து யூடியூப்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸஸை ஒட்டுமொத்தமான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ் ரிவிஷனாக இருக்கட்டும், மேக்ஸ் ரிவிஷனாக இருக்கட்டும், டெய்லியும் ப்ராக்டிஸ்க்காகட்டும், ஸோ இதை நான் எல்லாமே கொடுப்பேன். சரிங்களா? ஸோ உங்களோட ஷெட்யூல், உங்களோட இலக்கு அது என்னவோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதை கம்ப்ளீட் பண்ணுறது. வேறு எதையும் நீங்கள் வந்து தேடி போகாதீங்க. இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பண்ணுங்கள். சார் இதில் வருது சார், வீடியோ வருது சார், இதில் டெலிகிராமில் வருது சார், ஃப்ரெண்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணால் சார், அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, எந்த கன்ஃபியூஷனையும் வச்சுக்காதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா டைவர்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய இலக்கு என்ன, இன்னைக்கு எனக்கு இலக்குக்கான இது இருக்குது, படிக்கிறதுக்கு பிளான் இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எது வேணாலும் படிங்க. இதை பண்ணாமல் நீங்கள் வேறு எதையும் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. சரியா? ஸோ இது முடிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எடுத்துக்கணும், ஒவ்வொரு இலக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 டேஸ்க்குள்ளே. சரியா? ஸோ அப்போனா தான் நம்ம வந்து 4 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 இலக்கு வந்து கொடுக்குறேன்னா 80 டேஸ் ஆகும். சரியா? இது அதிகம், அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் 60 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும், டைம் டு ரிவிஷன். ஸோ நீங்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இலக்கு அதுக்குள்ளே அந்த 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு இலக்குகளாக தான் இருக்க போகுது. படிக்கிறதுக்கு தேவையான டார்கெட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ரிவிஷன் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 14 13 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் தான். ஓகேங்களா? கம்ப்ளீட் என்னெல்லாம் படிச்சுமோ அது எல்லாமே ரிவிஷன் நம்ம இப்படி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு பேட்ச் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒவ்வொரு இலக்காக தான் கொடுப்பேன். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் போய் கொடுங்க சார், நான் வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறேன் இல்லை. நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நான் கொடுக்க போதில் முதலே சொல்லிவிட்டேன். அந்த செலக்டடான போர்ஷன்ஸ் தமிழ், மேக்ஸ் எல்லாம் தான் இருக்க போகுது. ஜிஎஸ்ல என்னென்னலாம் செலக்டிவாக கொடுக்க போகிறேன், எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணுமோ அதெல்லாம் நான் உங்களோட டார்கெட்டில் டைம் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்கு டெஸ்ட் நான் வந்து வைக்க போகிறேன். சரியா? ஓகே. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். முழுவதுமாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி எது இருந்தாலும் கேளுங்க. ஓகே. ஸோ ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதியமான் அகாடமியோட ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஏற்கனவே டவுன்லோட் பண்ணுவாங்க, இந்த கோர்ஸுக்கு வந்துடும். இந்த கோர்ஸ் வந்ததே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸோ இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களுக்கும் இந்த கூப்பன் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கூப்பன் இருக்கும், அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை நவ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட்டு. இல்லை சார் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ கிளாஸில் மீட் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.